கோவை பருத்திக்கான இறக்குமதி வரிவிலக்கு நீட்டிப்பு மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ள தென்னிந்தியா பஞ்சாலைகள் சங்கத்தினர். மத்திய அரசின் பருத்திக்கான இறக்குமதி வரிவிலக்கு நீட்டிப்பிற்கு கோவையைச் சேர்ந்த ஜவுளி தொழில்துறையினர் நன்றி தெரிவித்துள்ளனர். இந்தியா மீதான அமெரிக்காவின் 80% வரிவிதிப்பு அறிவிப்பினைத் தொடர்ந்து மத்திய அரசு பருத்திக்கான 11% இறக்குமதி வரிவிலக்கு நீட்டிப்பு காலகட்டத்தினை டிசம்பர் 31, 2025 வரை நீட்டித்துள்ளது. இந்த அறிவிப்புக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கோவை தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கம் சீமா சார்பில் செய்தியாளர் சந்திப்பு கூட்டம் ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள சீமா வளாகத்தில் நடைபெற்றது. இதில் தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க தலைவர் கே. சுந்தரராமன், துணைத் தலைவர் ரவிசாம், செயலாளர் செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் பாஜக தேசிய மகளிர் அணித் தலைவரும் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் பங்கேற்றார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய தென்னிந்திய பஞ்சாலை சங்க பிரதிநிதிகள், பருத்திக்கான இறக்குமதி வரிவிலக்கு நீட்டிப்பு அறிவிப்பிற்காக மத்திய அரசுக்கு நன்றிகளை தெரிவிப்பதாகவும், இந்த அறிவிப்பு அமெரிக்க வரிவிதிப்பால் பாதிக்கப்படும் ஜவுளித்துறைக்கு ஊக்கமளிக்கும் விதமாக அமைந்துள்ளதாகவும், இதற்காக பிரதமருக்கும், மத்திய நிதி அமைச்சருக்கும், மத்திய தொழில்துறை அமைச்சருக்கும், மத்திய விவசாயத்துறை அமைச்சருக்கும் நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டனர். இந்தியாவின் ஜவுளி உற்பத்தியில் பெரும் சதவீதம் அமெரிக்க சந்தையை அடிப்படையாக கொண்டுள்ளதாகவும், அமெரிக்காவின் 80% வரிவிதிப்பு இந்திய ஜவுளி தொழிலில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இதனால் இந்தியாவின் ஜவுளி ஏற்றுமதியில் முக்கிய பங்கு வகிக்கும் தமிழகத்தின் கொங்கு மண்டலங்களையும் பாதிக்கும் என குறிப்பிட்டனர். மேலும் அமெரிக்க ஜவுளி சந்தைக்கு இந்தியாவில் இருந்து அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுவதால் இந்திய உற்பத்திகளின் தேவை அமெரிக்காவிற்கும் இருக்கும் என குறிப்பிட்டனர். இது ஜவுளித்துறைக்கு பல்வேறு சவால்களை ஏற்படுத்தியிருந்தாலும் மத்திய அரசின் பருத்திக்கான இறக்குமதி வரிவிலக்கு கால நீட்டிப்பு நடவடிக்கை நல்ல பலன்களை தரும். அத்தோடு வங்கிகளில் செலுத்த வேண்டிய கடன் தொகை கால நீட்டிப்பு மற்றும் செப்டம்பர் 30, 2025 வரைக்கும் அந்த ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் காட்டன்ஸ்க்கு இருக்கக்கூடிய இம்போர்ட் டியூட்டியை ரிமூவ் பண்றதுக்கு அண்மையில கவர்மெண்ட் வந்து ஒரு வெல்கம் அனௌன்ஸ்மெண்ட் செஞ்சிருந்தாங்க. அப்போ நாங்க சொன்னது வந்து காலம் குறுகியதா இருக்கிறது, செப்டம்பர் 30 இன்னொரு 40 days தான் இருக்கும், அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவதற்கு கன்சிடர் பண்ணுங்க என்று நாங்கள் வந்து சைமா சார்பிலும் மற்ற சங்கங்கள் சார்பிலும் நிதியமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் கேட்டுக்கொண்டிருந்தோம். வெரி ஹாப்பி சிச்சுவேஷன். இன்று யூனியன் கவர்மெண்ட் வந்து டிசம்பர் 31 வரைக்கும் அந்த எக்ஸம்ஷனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க ஒரு சிச்சுவேஷன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஜவுளித்துறை வந்து பெரும்பாலும் வந்து காட்டன் பேஸ்ட், பருத்தி விளைவிக்கும் நாடுகளில் ஒரு சிறந்த நாடாக இருக்கும் இந்தியா